நான் கொடுத்துருக்க இங்கிலீஷில் தமிழ்லேயும் இருக்கிறது. வெல்கம் டு மை ஜென்னிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுத்து எப்படி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் ஈஸியாக சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து உடம்புடைய அகலம் வந்து நம்ம எடுக்க போகிறோம். நீங்கள் எந்த ஒரு ஃப்ரண்ட்டில் கொக்கி எதுவுமே போடாமல் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்து இந்த எட்ஜிலேருந்து ஆம்ஹோல் வரைக்கும் எடுத்திங்கன்னா 20 வரும். ஏன்னா நம்ம 2 ஃபோல்டாக பண்ணுறனால 20 + 20 40 வருது. 2 ஃபோல்ட் பண்ணுறதுனால 20 + 20 40 வருது. நெக்ஸ்ட்டு அளவு எடுக்கும்போது நான் அப்புறமா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உடம்போட உயரம் வந்து எனக்கு 13 இன்ச் வருது. ஸோ அதையும் நான் நோட் பண்ணிக்கிறேன். இதை விட யாராலும் ஈஸியாக சொல்லித்தர முடியாது, அந்த அளவுக்கு ஈஸி மெத்தட். இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே அழகாக ஸ்டிச் பண்ணலாம். அண்டு கழுத்து அகலம் வந்து எனக்கு 7 இன்ச்சஸ் வருது. அதுவும் நான் நோட் பண்ணிக்கிறேன். ஒரு பக்கம் ஷோல்டர் வந்து எனக்கு 2.5 வருது. ஸோ கரெக்டாக அந்த ஷோல்டர் நீங்கள் வச்சு பண்ணிங்கன்னா கரெக்டாக 2.5 வரும். உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். பின் கழுத்து நம்ம எடுக்க போகிறோம். அது வந்து எனக்கு வந்து 7 இன்ச் வருது. ஸ்கேல் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து சொல்லும். அதனால் நீங்கள் 7 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் உயரம் பார்த்திங்கன்னா எனக்கு 5.5 இன்ச்சஸ் வருது. ஸோ இதே மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அழகாக வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஏன்னா நானும் பிக்னஸாக இருக்கும் போது ஃபர்ஸ்ட் இந்த டைப் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. நிறைய யூடியூப்பில் வீடியோ பார்த்துருக்கோம். ஆனால் இந்த வீடியோவில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ ஆர்ம் ஹோல் சுற்றளவு வந்து அப்படியே எடுத்திங்கன்னா எனக்கு 8.5 வருது. ஸோ 8.5 இன்ச் வருது எனக்கு. அதுக்கடுத்து பின்புறத்தில் உள்ள டாட் வந்து நம்ம அளவு எடுக்க போகிறோம். பின் டாட்டோட ஹைட் வந்து எனக்கு 3.5 வருது. நீங்கள் வந்து கொக்கி வந்து போடாமல் இதே மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. அண்டு கையோட உயரம் என்னோட லென்த்து வந்து எப்படி இருக்கணும்னா எனக்கு வந்து 6 இருக்குது. உங்களுக்கு என்ன வருதோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கையோடைய சுற்றளவு எடுக்க போகிறோம் நம்ம. நெக்ஸ்ட்டு வந்து கையோட சுற்றளவு எடுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வச்சுட்டு கையோட சுற்றளவு எனக்கு 6.5 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து முன்னாடி நெக்கில் வந்து எடுக்க போகிறோம். அது வந்து கரெக்டாக வச்சிங்கன்னா எனக்கு 6 பாயிண்ட் வருது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து அழகாக நோட்